கூகுள் பிக்சல் 7 ப்ரோ இந்த ஃபோன் வந்து நோ பவர். கஸ்டமர் என்ன சொல்றேன்னு பாவிச்சு கொண்டிக்குள்ள ஃபோன் ஆஃப் ஆகிட்டு தான். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் தான் இந்த டிஸ்பிளே நாங்கள் ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் டிஸ்பிளே ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஸோ ரிஸ்க்கான வேலை டிஸ்பிளே ரிமூவ் பண்ணுறது மட்டும்தான். ஸோ அது கூட எங்களுக்கு இந்த போர்டு என்ன கண்டிஷன் பார்க்கலும். ஸோ இது வந்து கொமன் ஃபால்ட் ஆகிக்கு. ஏன்னா வந்து 7 ப்ரோவில் வந்து கொமனாகவே இதில் வந்து ஷோர்ட் ஆகுறேன். செக் பண்ணி பார்ப்போம் இதை வந்து டிசி பவர் சப்ளைல வந்து என்ன கண்டிஷன் சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஃபோன் வந்து சொன்னால் என்ன சொன்னால் இதில் வந்து எங்கள்கிட்ட போனியை ஒன்றும் விற்காது. ஹார்ட்வேர் சொல்யூஷன் பிட்மேப் ஒன்றுமே இல்லை. ஸோ அப்படி இல்லாமல் இதை எப்படி ரெடி பண்ணிக்கொள்கிறேன். ஸோ சிம்பிளாக ஃபுல் வீடியோ பாருங்கள். வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி டெக்னீஷியன் ஆகிருந்துச்சுன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபோன் வந்து எப்படி செஞ்சு கொள்கிற ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கொள்ளு. ஓகே, நாங்கள் டிஸ்பிளே ரிமூவ் பண்ணிக்கிறேன். டிஸ்பிளே ரிமூவ் பண்ணிட்டு கலர் ஃப்ரேம் கொண்டு வரோம். இதையும் ரிமூவ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இந்த போர்டை வெளியே எடுக்கணும்னு சொன்னால் பேட்டரியை கட்டாயமே ரிமூவ் பண்ணணும். நாங்கள் பேட்டரியை ரிமூவ் பண்ணாமல் போர்டு எடுத்து முடிச்சுன்னா பேட்டரி நீங்கள் மறுபடியும் டேமேஜ் ஆகும். பேட்டரி மாற்றணும். சரியா? ஃபஸ்ட்டுக்கு பேட்டரியை ரிமூவ் பண்ணணும். இந்த ஃபோனில் 7 ப்ரோ கூகுள் பிக்சல். ஸோ பேட்டரியை சேஃபாக வைங்க. இப்போ வந்து போர்டை வெளியே எடுத்துக்கொள்ளணும். போர்டை வெளியே எடுத்துட்டு ஸோ இப்படியே வச்சு நான் பவர் சப்ளையை கனெக்ட் பண்ணுறேன். சரியா? பாவம் என்ன கண்டிஷன் சரியா? பவர் சப்ளைல கனெக்ட் பண்ணீங்க காட்டுங்க. இல்லைங்க தானே இது கனெக்ட் பண்ணின உடனே பவர் கீயை ப்ரெஸ் பண்ணல. ப்ரெஸ் பண்ண முந்தையே எம்பியர் எடுத்துக்குது, லோட் எடுக்குது. அப்போ லோட் எடுத்துன்னு இந்த ஃபோனில் பிரச்சனை வந்து ஃபோன் வந்து ஷார்ட் சர்க்யூட். இதில் வந்து கொமனாகவே இந்த ஃபோன் இந்த பிரச்சனை வாரதே தான் 7 ப்ரோ. ஸோ இப்போ இதில் வந்து நாங்கள் பவர் செக்ஷன் சீல்டை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஃபோனில் வந்து வோல்டேஜ் ஃபோர் சிஸ்டம் இந்த போர்டுக்கு போகிற சிஸ்டம் லைனுக்கு நாங்கள் வோல்டேஜ் ஒன்று கொடுத்த முடிச்சுன்னா இந்த ஷார்ட் ரிமூவ் ஆகும். ஸோ அதை எப்படி செய்ய போகிறேன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். ஸோ நான் பவர் செக்ஷன் சீல்டை ரிமூவ் பண்ணி காட்டுறேன். அந்த செக்ஷனுக்கு மட்டும் பெஸ்ட் க்ரோசிங் போடுறேன். சரியா? ஓகே, இதுதான் போர்டு கூகுள் பிக்சல் 7 ப்ரோட போர்டு. இப்போ இதில் வந்து ஷார்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஷார்ட் ஈக்குன்னு சொல்லி. ஸோ இப்போ எங்கனைக்கு நாங்கள் ரோசிங் போடணும் அதுன்னு சொன்னால் பெஸ்ட்டுக்கு இந்த சீல்டை ரிமூவ் பண்ணுங்க. சரியா? இந்த சைடு இல்லை, இந்த சைடு இதில் சீல்டை ரிமூவ் பண்ணிக்கொள்ளணும். சரி, அந்த செக்ஷன் சீல்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த செக்ஷனுக்கு மட்டும் பெஸ்ட்டுக்கு ரோசிங் போட போகிறோம். ரோசிங் போட்டுட்டு நான் வோல்டேஜ் ஃபோர் சிஸ்டம் லைனுக்கு வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ண போகிறேன். இன்ஜெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ஷார்ட் ரிமூவ் ஆயிடும். ஓகே தானே? ரிமூவ் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். ஒரு டேமேஜ் மெட்டும் இல்லை. ஸோ இப்போ நான் இந்த 2 டபுள் பவர் ஐசி இதில் சரியா பவர் ஐசி 2 இருக்குது. ஸோ நான் 2 பவர் ஐசி செக்ஷனுக்கும் ரோசிங் போடுறேன். இந்த செக்ஷனை மட்டும் கவர் பண்ணாலே போதும். ஓகே, சரியா? ரிமூவ் தானே சரியா? திரும்ப காட்டுறேன். ஓகே, இப்போ நான் வோல்டேஜ் சிஸ்டம் லைனுக்கு நான் வோல்டேஜ் ஒன்று கொடுக்குறேன். விளங்குதா? ஷார்ட் போனா இப்போ இந்த ஃபோன் இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் என்னை கவர் பண்ணுங்க. ஸோ இந்த ஃபோனில் வந்து கெப்பாசிட்டர் ஒன்று ஷார்ட். அப்போ ஷார்ட் ரிமூவ் பண்ணுறது வேலை பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. எங்கடையில் பேசிக் படிக்கிறவங்களே ஷார்ட் ரிமூவ் பண்ணுவாங்க. கெப்பாசிட்டர் ஒன்று கழட்டி விடுறது அது 16 ப்ரோ மேக்ஸ் ஆகிக்கிட்டான். இந்த 16 ப்ரோ மேக்ஸ் ஒன்று இருக்குது செய்கிறதுக்கு. 16 ப்ரோ மேக்ஸ் இதில் என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம் அடுத்த வீடியோவில். ஸோ வந்து ஷார்ட் ரிமூவ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி நினைச்சுன்னா வந்துடும். அடுத்தது வந்து CPU ரிமூவ் பண்ணுறது சிங்கிள் CPU. இப்போ ரெட்மி நோட் 10 ப்ரோ எடுத்துக்கொள்வோம், M02S எடுத்துக்கோங்க. CPU ரீபூல் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ஹேண்ட் ஸ்கில். நீங்கள் ஒரு வேலை செய்யாத ஒரு 5-10 போர்ட்டில் நீங்கள் வந்து ஒரு 2 கிழமை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து CPU ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ படித்த உடனே நீங்கள் போய்த்து உங்கள் கஸ்டமர்கிட்ட ஃபோனில் வேலை செய்கிறதில்ல. படித்த உடனே இன்ட்ரெஸ்ட்டில் போய்த்து என்ன செய்வீங்க, கஸ்டமர்கிட்ட ஃபோனில் ரிப்பேர் செய்வீங்க, அந்த டேமேஜ் ஆகிடும். ஸோ நீங்கள்
படிச்சுட்டு போயிட்டு பேசிக் படிக்கிறவங்களுக்கு சொல்ற இது விஷயம். பட் பேசிக் படிச்சீங்கன்னு சொன்னா எங்க படிச்சாலும் ஸோ போயிட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் 1 இயர். 1 வருஷம் சரி நீங்க கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஸோ வந்து அப்பதான் உங்களுக்கு வந்து விளங்கும் என்ன செய்யணும்னு சொல்லி. நீங்க அவசரப்பட்டு போயிட்டு கஸ்டமர்ட்ட ஃபோன்ல ரிப்பேர் செஞ்சீங்கன்னு சொன்னா டேமேஜ் பண்ணவும் நீங்க ஃபோன் வாங்கி கொடுக்கவும் கஸ்டமருக்கு. அப்ப இதுல வந்து ஷோர்ட் வந்து கெப்பாசிட்டர் ஒன்று தான். அமௌண்ட் பெரிய அமௌண்ட் தான். ஆனதுக்கு வந்து டிஸ்ப்ளே தூக்குறது, இந்த இல்லீகிற ஃப்ளெக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த போர்ட் டேமேஜ் ஆகாம இந்த ஃபோனை வந்து ரெடி பண்ணி கஸ்டமர் நான் கொடுக்கணும். இங்க கொஞ்சம் கிட்டே காட்டுங்க. ஸோ நாங்கள் இப்போ போர்டை வந்து ஷோர்ட்டை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஷோர்ட் ரிமூவ் பண்ணின பிறகு இப்போ நான் டிஸ்ப்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் ஃபோன் என்ன கண்டிஷன். டிஸ்ப்ளே சேஃப், லைன் போயிட்டு இல்லை, ஒன்றும் ஆகல, டிஸ்பிளே டேமேஜ் ஆகல. ஸோ வந்து ஃபோன் வேலை முடிஞ்சு. ஸோ இது வந்து பேசிக் செய்கிறவங்களுக்கு செய்ய இயலுமான்னு கேட்டால் இயலாம். புதுசாக ஃபீல்டுக்குள்ளே இப்போ தான் வாரீங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து இதை செய்ய இயலுமான்னு கேட்டீங்கன்னா இயலாம். இது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இருப்பாங்க. ஸோ ஷாப் வச்சுப்பாங்க, அவங்கள்ட்ட மைக்ரோஸ்கோப் செட்டப் எல்லாம் மீக்கன்னு அவங்க ட்ரை பண்ணலாம். இது செய்யணும் அவங்களுக்கு, இந்த வீடியோ பார்த்தாலும் செய்யணும். ஸோ இப்போ தான் புதுசாக படிச்சிருக்கிறீங்க, ஒன்றுமே தெரியா ஃபீல்டுக்குள்ளே இப்போ தான் வந்திருக்கிறீங்க, எங்கள் சரி கோர்ஸ் முடிச்சிருப்பீங்க. கோர்ஸ் முடிச்ச உடனே பேத்து கொண்டு இந்த மாதிரி ஃபோன் எல்லாம் கழட்டினீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஸோ இதை டேமேஜ் பண்ண வேணும், டேமேஜ் ஆகிடும். அதனால் புதுசாக இப்போ கோர்ஸ் முடிச்சு இப்போ 1 கிழமை 2 கிழமை இல்லைன்னு சொன்னால் ஒரு மாதம் 2 மாதம் அந்த மாதிரி ஆளுக்கு இந்த வீடியோ பார்த்து செய்ய ட்ரை பண்ண வேணாம். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு செய்யலாம், பிரச்சனை இல்லை. சரிதானே? ஓகே, கட் பண்ணு.